சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களோட வீட்டினுடைய கிரகப்பிரதேசத்துக்கு நம்ம வந்திருக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் அம்மா அப்பா அவங்கள மீட் பண்ணதில். ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அம்மா அப்பாவை மீட் பண்ணதில் ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்த உடனே என்ன ஞாபகம் வந்ததுன்னா, ஒருத்தவங்களுடைய சின்ன வயசுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கூட ஒரு நெய்பர்ஹுட்டில் ஒரு பாட்டி இருந்திருப்பாங்க. அதுவும் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய அந்த மாதிரி நெய்பர்ஹுட் கிடச்சிச்சின்னா ஒரு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் வந்து ஆரம்பத்தில் சிட்டிக்குள்ளே பஷவாக்கத்தில் இருக்கும்பொழுது சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சரஸ்வதி பாட்டின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. என்னை ரொம்ப நல்லா குழந்த மாதிரி வச்சுப்பாங்க. நானும் குழந்தை தான், இவ்வளோ தான் இருப்பேன். இப்பயும் குழந்தை தான், கொஞ்சம் ஹைட் ஆகிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அம்மாவை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் அவங்க தான் வந்தது. அப்போ சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்க கூட்டிகிட்டு போய் சாப்பிடு வசந்தி சாப்பிடுக்கண்ணா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஊட்டிலாம் விடுவாங்க. உங்களோட ஆசீர்வாதத்தோட நானும் கூடிய சீக்கிரத்தில் சென்னையில் வீடு வாங்குறேன். ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வரணும். நானே வந்து பத்திரிக்கையும் கொடுக்குறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யாரும் மீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவிட்ட மோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக பிள்ளை என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனால் நம்ம அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்நேரம் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி இதே ப்ராஜெக்ட் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். 5 வீடியோ போட்டிருக்கோம். பைல் ஃபவுண்டேஷனால இந்த வீடியோ கட்டியிருக்காங்க. இந்த பைல் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்லேருந்து நம்ம வந்து இந்த ரூஃப் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கண்டினியூஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் இந்த ப்ராஜெக்ட் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றத. இந்த லொகேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் காரிடாரில் குன்றத்தூர் மேத்தா நகரில் இருக்குங்க. மேத்தா நகர் என்ட்ரன்ஸ் ஆர்ச்லேருந்து நீங்கள் உள்ளே வரும்பொழுது மேத்தா நகர் 11th ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 feet ரோட். முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா. உங்களுக்கு அத்தியாவசிய பொருள் ஏதாவது வேணும் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன மளிகை கடை இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருட்கள் வாங்கணும், மெடிக்கல்ஸ் அந்த மாதிரி அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தா நகர் மெயின் ரோட் அந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்லேருந்து வரக்கூடிய ரோட். இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே கமர்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா ஷாப்பிங்ஸும் வசதியாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் வீடு வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக நான் பார்க்குறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. உங்கள் பசங்க பொண்ணுங்களுக்கு ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குங்க. பக்கத்தில் TAAC ஸ்கூல் இருக்குது. போன வாட்டி நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிக்குலம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிவாந்தி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, பீசானட் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களை ரொம்ப தூரம் அலைய விட தேவை இருக்காது. 8:30 மணி 9 மணி ஸ்கூலுக்கு 7 மணிக்கு எழுப்பி விட தேவை இருக்காது. ஒரு 7:45 எழுப்பி விட்டிங்கன்னா கூட குழந்தைங்க ஒரு 1/4 மணி நேரத்தில் குளிச்சுட்டு அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நிறைய குழந்தைங்க சாப்பிடாமலாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டோட லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பப்படுற இடத்துலேருந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் எவ்வளோ தூரம் அப்படின்றது அது மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம். எம்பசி டெக் ஜோன், இன்டர்நேஷனல் டெக் பார்க், நம்ம ரேடியல் ரோட் காரிடாரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம பல்லாவரம் குன்றத்தூரோட பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு அவுட்ரிங் ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் வரதுக்கு உங்களுக்கு அசசபிள் ஈஸியாக இருக்கும். திருமுடிவாக்கம் சிப்காட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். சரிங்களா? அதான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் நான் வேலை பார்க்குற வசந்தி எனக்கு சென்னை சிட்டியை பேஸ் பண்ண மாதிரி என்னோட வேலைக்கும் போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக சூட் ஆகும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4th தீமில் கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஆதியோகி. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12,800 ஸ்கொயர் ஃபீட் CMD அப்புறம் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸில் ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வீடுகள் வீதமாக மொத்தம் 39 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ 40 யூனிட்டில் வரணும்னு நினைக்கிறீங்களா? லாஸ்ட் 5th ஃப்ளோரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் அண்ட் இன்டோர் கேம்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு யூனிட் இருக்கக்கூடிய ஸ்பேஸு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஃப்ளோரில் மட்டும் 7 யூனிட் தான். இந்த 39 யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 BHK அண்ட் 3 BHK 2 டாய்லெட் அவைலபிள் இருக்குங்க. சைஸ் ரேஞ்ச் நான் இங்கேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2 BHK பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 802 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்லேருந்து 870 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டப்பில் அவைலபிள் இருக்குங்க. 3 BHK பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1091 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1130 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 3 BHK 2 டாய்லெட் அவைலபிள் இருக்குது. 3 BHK பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் சவுத் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங். 2 BHK வெறும் நார்த் ஃபேஸிங் மட்டும்தான். வாஸ்து பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சவுத் ஃபேஸிங் எனக்கு பர்சனலாக சூட் ஆகும் 3 BHK பொறுத்த வரைக்கும். UDS பொறுத்த வரைக்கும் 34%ங்க. இந்த மாதிரி சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸில் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸில் 34% அப்படின்றது ஒரு டீசெண்டான நல்ல ஒரு UDS வேல்யூ தான். ஏன்னா வென்டிலேஷன் நல்லா இருக்குங்க. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ரீசன் சொன்னேன் இல்லையா, ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நீங்கள் இதையும் வந்து ஒரு ரீசனாக கன்சிடர் பண்ணலாம். செட்பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 feet இருக்கும். ஏன்னா செட்பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 feet இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எந்த அளவுக்கு வீடுகள் வந்தாலும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சூரிய ஒளி விஷயத்துலையும் சரி, வென்டிலேஷன் விஷயத்துலையும் சரி. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோலிங் கேட். இந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா
நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன அப்பா வந்து ஒரு சைட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த வீடை பார்த்துட்டு அப்பா நம்மளும் சென்னையில் ஒரு வீடு கட்டணும்னா இந்த மாதிரி தான் ரோலிங் கேட் வைக்கணும். ஊரில் ஒரு வீடு கட்டினாங்க இருக்குது, அதில் கூட இது வைக்கலான்னு பார்த்தோம். பட் அந்தளவுக்கு அதில் வசதி இல்லை. நம்ம வீடு வாங்கினா கண்டிப்பாக ரோலிங் கேட் தான் போடுறோம். உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க, வரலாம் வரலாம் வரலாம், நீ வரலாம் நீ வரலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு செட் பேக் இருக்குது, உங்களுக்கு பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி என்ன இருக்காங்க நீங்கள் பார்க்க முடியும். அம்யூனிட்டிஸ் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, இவி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, 2 லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஏரியாவுக்கு சோலார் பேனல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஏரியாவுக்கு பவர் பேக்கப் இருக்குது, ஜிம் இருக்குது, இண்டோர் கேம்ஸ் இருக்குது, அவுட்டோர் கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 போர் இருக்குங்க, செப்டிக் டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குது, 3 ஃபேஸ் சிபி லைன் ஒரு வீட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஹோம்ஸினுடைய சேல்ஸ் கோஆர்டினேட்டர் எம்டியோட சன் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் சரி, அவிட்டம் ஹோம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. நீங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸாக இன்ஸ்டாகிராமில் ப்ரோவை பார்த்துருப்பீங்க. ப்ரோ உங்களோட ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் சொல்லிவிடுங்க. வணக்கம், என் பேர் கபிலன். நான் அவிட்டம் ஹோம்ஸில் சேல்ஸ் கோஆர்டினேட்டராக இருக்கேன். நம்ம அவிட்டம் ஹோம்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு அனதர் ரியல் எஸ்டேட் கம்பெனி கிடையாது. நம்ம ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியாக இருந்திருக்கோம். 1994 நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கோம். 94 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 100+ பிரிட்ஜஸ் அண்ட் சப்வேஸ் நம்ம பண்ணியிருக்கோம் சதர்ன் ரயில்வேல. நோட்டபுளாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் ஆர்ஓபியாக இருக்கட்டும், அருணாதன் சப்வே, துரைசாமி சப்வே, மேக்லி சப்வேன்னு சென்னை சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு ஐகானிக் நிறைய பிரிட்ஜ் அண்ட் சப்வே ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் தென் 2014 நம்ம ரியல் எஸ்டேட்குள்ளே வந்திருக்கோம். 2014 அட் ப்ரெசென்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50+ அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஹேண்டிங் ஓவர் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கே போயிட்டு அட் ப்ரெசென்ட் நமக்கு குன்றத்தூர், திருவான்மியூர், தாம்பரம் லொக்கேஷனில் போயிட்டுருக்கு. நம்ம இது வரைக்கும் தாம்பரம் வீடியோ தான் போடலை. ஸோ அடுத்த வாரம் நம்ம போட்டுடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ராஜெக்ட்ஸில் அப்டேட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன ஸ்டேஜில் போயிட்டுருக்கு அப்படின்றத வீக்லி ஒரு வீடியோவில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நம்ம ப்ரோவோட சேனல்லையும் தெரியும், நம்ம இது வந்து ஃபஸ்ட் வீடியோ கிடையாது, செகண்ட் வீடியோ கிடையாது, 5th வீடியோ நம்ம போடுறோம். ஏன்னா ஃபவுண்டேஷன் போடுறதுலேருந்து ஒரு வீடியோ, அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் போடுற ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா பைல் ஃபவுண்டேஷனால் கட்டப்பட்ட வீடுங்க, நார்மல் ஃபவுண்டேஷன் மாதிரி கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃபும் அதிகமாக இருக்கும், பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதிலிருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நம்ம சொன்ன டேட்குள்ளே ஹேண்டிங் ஓவர் பண்ணுறோன்றதுக்காக ஒரு ப்ரூஃப் இருக்கட்டும். கரெக்டாக 15 மந்த்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டோம். இது எப்படி ப்ரோ சொன்ன டைம் ஹேண்ட் ஓவர் ஆச்சா? அப்போ நம்ம ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ரோ. இப்போ வந்து சிசி அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் இப்போ சிசி வந்துடும். நம்ம கரண்ட் நம்ம வந்து முடிஞ்சிருச்சு. 39 பார்த்தீங்கன்னா 29 யூனிட்ஸ் நமக்கு சோல்ட் ஆகிடுச்சு ப்ரோ. ரெஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சு. இன்னும் 10 யூனிட்ஸ் மட்டும் நமக்கு பாக்கி இருக்குது. மேதா நகரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் 5 ஃப்ளோர் சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஓகே ப்ரோ, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் வருவாங்க, வந்திருக்காங்க, இன்னும் வருவாங்க, வந்துட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோ எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குது. லிஃப்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்கக்கூடிய வால்லையும் கிரானைட் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் வந்து வுட் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷன் கலரில் நல்லா இருந்தது. செகண்ட் ஃப்ளோர் போகலாம், வாங்க வாங்க உள்ளே வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெரஸ் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் துவைச்சிட்டு 5th ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு அண்ணா கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பசங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. ஏன்னா அந்த டைமில் தான் நம்ம பசங்களுக்கு ரொம்ப, மற்ற டைமில் ஆக்டிவாக இருப்போம், ஆனால் அந்த டைமில் மட்டும் ரொம்ப சோம்பேறித்தனம் வந்துடும். ஒன்றும் தெரியாது, இதை வாங்கி கொடுத்தா தான் போவேன், அதை வாங்கி கொடுத்தா தான் போவேன் அப்படின்னு சொல்கிற தேவைகள் இருக்காது. கரெக்டாக வந்திருக்கோமா? வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான், வாங்க உள்ளே வந்தோடனே லெஃப்ட்லேருந்து வெளில வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பார்க்குற வீடு வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க. சும்மா அப்படியே ரைட்டில் காமிங்களேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் போடாமல் இருக்கு இல்லையா, இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுமே இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, நீங்கள் வாங்கும் பொழுது உங்களோட வீடு எப்படி இருக்கணும், டைல்ஸ் காம்பினேஷன், அதே மாதிரி இப்போ வால் கலர் என்ன இருக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பில்டர் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த யூனிட் தான். இது சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த வீட்டினுடைய ஓனர் அண்ணாக்கு வாழ்த்துக்கள். ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் கார்னர் போர்ஷனாகவே எடுத்துருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த யூனிட் வந்து 1142 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நான் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு 3 BHK 1130 வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். எதனாலனா இந்த 1142 மேக்ஸிமம் சைஸில் இருக்கக்கூடிய 3 BHK 2 டாய்லெட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அவைலபிள் இருக்கிற சைஸை மட்டும் சொல்லிட்டேன். நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும், ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இன்டீரியர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் காஸ்ட் தான். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1142 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். யூடிஎஸ் வந்து 34%. இந்த லிவிங்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைனிங் இருக்குது. இந்த டைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜா கபோர்டு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த டைனிங்லேருந்து பால்கனி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எம்எஸ்ல கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. நல்ல லெவல் ஹையாகவே பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். 4 தீமில் உங்களுக்கு 4 தீமில் இருக்கக்கூடிய லைட்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. பில்டிங் வந்து தனித்துவமாக இந்த ஏரியாவில் தெரிகிறது. ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன் அவுட் 2 கேட் இருக்குது. தனியாக வந்து சைடில் ஒரு விக்கெட் கேட்டும் இருக்குது. வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ரொம்ப பக்கங்க TAAC ஸ்கூல். இந்த பால்கனி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைடாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே கிச்சன் பார்த்துடலாம். டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டுக்கும் மெயின் டோருக்கும் இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது. மாடுலர் கிச்சன் ஸ்லாபில் கிரனேட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே கேபினெட்ஸ் இருக்குது. இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. சிங்க் இருக்குது. பேரிவர் பிராண்ட் டேப்போட இருக்குது. இப்போ வந்து நம்ம அப்படியே பெட்ரூம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எதை பார்க்குறது? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷன் ஃபுல்லாக முடிக்கலாம். இந்த டிவி யூனிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் காமன் பாத் இருக்குது. பேரிவர் பிராண்டில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் 7 feet வரைக்கும் வாட்டர் டைல்ஸோடு இருக்குது. UPVC வென்டிலேட்டர் எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. வெளியிலையும் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த காமன் பாத்துக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட் ஃபேசிங் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு UPVC விண்டோ இருக்குது. வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் ரோமா பிராண்டில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் மவுண்ட் மினி டைனிங் டேபிள் பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஓனர். இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. சர்வீஸ் கிரில்லோட இருக்குது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத் உங்களுக்கு கிட்ஸ் தீமில் இருக்குது. இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட், வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்கு இந்தியன் ஸ்டைல் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட்டே கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே பேரலாக பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. சர்வீஸ் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொட்டு கூட கீழே உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா, அம்மா பூசி விட்டால் தான் புட்டு வச்சா நல்லா இருக்கே. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 BHK 57 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 3 BHK வந்து பார்த்திங்கன்னா 76 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் சொன்ன ரேட் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் காஸ்ட்டு, கார் பார்க்கிங் காஸ்ட் அடிஷ்னல், ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இல்லாமல் GST அடிஷ்னல் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆல் இன்க்ளூசிவ் ரேட். எந்த டவுட்ஸாக நம்ம இப்போ ஸ்க்ரீனில் தெரியுறது அவிட்டம் ஹோம்ஸோட கான்டாக்ட் நம்பர் தான். கால் பண்ணி பேசிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டுக்குள்ள இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய். நம்ம சேனலோட அஃபிஷியல் Instagram ஐடியும் சரி, அதே மாதிரி நம்ம சேனலினுடைய அஃபிஷியல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்கள் கன்சல்டேஷன் ஃபார்மும் சரி கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலியமாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னென்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அப்போ நான் அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீடியோ சீக்கிரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக நான் ஃபாஸ்ட்டாகவே போடுவேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சல்டேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கோம். அதையும் கொஞ்சம் ஃபில் பண்ண மறந்துடாதீங்க. Instagramலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.